ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோறு போடும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஃபியூச்சர் டைரி சீசன் 1 எபிசோட் 24. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கண்டினியூ புரியும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொண்ணோட பேக் ஸ்டோரி தான் காட்டுறாங்க. அதாவது யூனோவோடது. என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. அதனால அவன் என்ன பண்ணிருக்கானா, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ட்ராப் மாதிரி வச்சு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே வந்து அந்த கேஜ்ல அடைச்சு வச்சுட்டா. கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க இறந்து போயிடுறாங்க. இவளுக்கு அது புரியல, எப்படி அவங்களை உயிரோட கொண்டு வருது, போலீஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுதுன்னு தெரியாம அவங்க அம்மாவை எழுப்ப ட்ரை பண்றா. அவங்க ஏந்திரிக்க மாட்டாங்க, இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டா. சரி, அவ லைஃபையும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறப்பதான் நம்ம பையனோட அசைன்மெண்ட்ல வந்து நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலியா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி ஒரு சீக்வன்ஸ் செய்திருப்பால. அதுக்கப்புறம் அவ மனசுல என்ன இருக்குன்னா, நம்ம பையன் கூட வாழணும், ஒய்ஃபா இருக்கணும், ஃபேமிலி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பாசத்துக்கு ஏங்கிட்டு இருந்திருக்கா. சோ இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்க இறந்து போனவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சுட்டே இருந்திருக்கா. இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய யூனோ வந்து டைரக்டா இந்த செகண்ட் டைம்ல எனக்கு வந்து இவளை கொண்டுட்டு அவளோட பிளேஸை எடுத்துக்கிறா. அவ யோசிக்கிற தாட் ப்ராசஸ் என்னன்னா, இந்த உலகத்துல ரெண்டு பேரும் இருக்க முடியாது, இதர் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், நான் இருந்தா மட்டும்தான் என்னால வந்து யூகி கூட வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ இந்த சீக்வன்ஸ்ல வாழ்றதுக்கு ட்ரை பண்றா. அந்த டைம்ல ஈஸியா அந்த கேம் குள்ள இன்டர்ஃபியர் ஆக முடியாது. அதுக்கு பெருசா ஒரு சப்போர்ட் வேணும். அதுக்கு தான் மீறு என்ன பண்ணிருக்கா, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்க மீறு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல எனக்கு வந்து அவளோட போன், அதாவது இந்த செகண்ட் டைம்ல இருக்கக்கூடிய யூனோட போன் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய யூனோ கிட்ட அந்த போனை கொடுத்துறா. கொடுத்துட்டு நீ இந்த கேமை கண்டினியூ பண்ணு, நான் பாத்துக்கிறேன் மத்த எல்லாத்தையுமே சொல்லி அவளுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இந்த மீறு. சோ இங்க முடிஞ்சோன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஜூலை 28 வந்து ஆக போகுது. சோ உலகம் அழியறதுக்கான ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு சக்சஸரை எடுக்கணும், ரெண்டு பேர் யாரோ ஒருத்தங்க தான் வரணும்ன்றதுக்காக மீறு என்ன பண்றான்னா, இந்த டைமிங், அதாவது இந்த கேமை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஸ்பேஸ்ல சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்றா. இப்போ என்னன்னா, நம்ம யூகி ஒரு விஷயத்தை கேட்கறான், இவ்வளவு நாள் என்ன லவ் பண்ணேன்னு சொல்றேன், என் கூட வாழணும் நீ நினைக்கிறேன்னு சொல்ற, ஆனா ஏன் என்ன நீ கொல்றதுக்காக இவ்வளவு பிளான் பண்ண, ஏன் என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, யூனோ என்ன சொல்றான்னா, அதுக்கு காரணமும் நீதான். நீ தானே என்ன சொன்ன, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே செத்தலான்ட்டு. அந்த மாதிரி சீக்வன்ஸ் பிளானே பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. எது நீ உயிரோட இருக்கணும் இல்ல நான் உயிரோட இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சீக்வன்ஸ்ல நகரும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் இறந்து போயிட்டோம்னா இந்த உலகம் அவ்வளவுதான். அதாவது டைமிங் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ற கடவுளோட பொசிஷனை கரெக்டா பாத்துக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, என்னால எந்த நேரத்திலையும் உன்னை கொல்லவே முடியாது, நீதான் எனக்கு எல்லாமே, எங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அடுத்து நீதான், உன்னை எப்படி என்னால கொல்ல முடியும், பரவாயில்ல நீ இப்ப செத்து போ, நான் அடுத்த சீக்வன்ஸ் இந்த தேர்ட் ஜெனரேஷன்ல போயிட்டு மறுபடியும் நான் கூட போய் வாழ்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இவன் என்ன பேசுறான்னா, ஏன்டி இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ எல்லாரையும் கொண்டுட்டு இப்ப என்னையே கொண்டுட்டு நீ போறேன்னு சொல்றியா, என்னடி இது நியாயம் இது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன் என்ன சொல்றா, உனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது, நீ ஒரு சீக்வன்ஸ்ல மாட்டிப்பாரு, அம்மா அப்பாவை இழந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கக்கூடிய யூகியை இழந்த, திருப்பி இந்த ஜெனரேஷன் வந்த, இந்த ஜெனரேஷன் எவ்வளவு கஷ்டம், எல்லாத்தையுமே நான் சீக்வன்ஸ் ஃபேஸ் பண்ண ஒன்னாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கா. இந்த பேசிட்டு இருக்க நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மீறு ஒரு விஷயத்த சொல்றா நம்ம பையன் கிட்ட. என்னன்னா, அவ வந்து எந்த சீக்வன்ஸ்லயும் மாட்டிக்கவே மாட்டா, அவ கரெக்டாக தான் பிளே பண்ணிட்டு வந்தா உனக்காக. என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்டே வந்து அவங்க அம்மா அப்பா இறக்காம இருக்கிற சீக்வன்ஸ் யாருக்குமே தெரியாது, நீ தான் அதை கண்டுபிடிச்ச. ரெண்டாவது வந்து பார்த்தா அந்த டிஎன்ஏ சாம்பிள் மேட்ச் ஆச்சு தேர்ட் பாடிக்கு, அது ஒன்னாலதான் நடந்துச்சு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரெட்டினா ஸ்கேன் வழியா அவளால உள்ள போய் கொல்ல முடியல அவனை. ஆனா அது உனக்கு தெரிஞ்சா நீ வேற ஏதாவது சீக்வன்ஸ் யோசிப்பியோ அப்படின்ற மாதிரி சொல்லிதான் ஒன்னு அங்க இருந்து அனுப்பிச்சிட்டு அவ எல்லாத்தையுமே பண்ணா. சோ அவ வந்து பார்த்தா இந்த கேமை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த அளவுக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம பையன் பேசிட்டே இருக்கான். உடனே என்ன பண்ணாங்கன்னா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனை அங்கிருந்து அப்படியே கீழே விட்டுறாங்க. அவன் அங்க ஸ்பேஸ்ல இருந்து அப்படியே கீழே விடுறான் நம்ம பையன். அப்ப அவனுக்கு ஓடுற தாட் என்னன்னா, அவளை மட்டும் நம்ம கொலகாரின்னு சொல்லிட்டு இருக்க எந்த யூஸுமே இல்ல, நானும் என் ஃப்ரெண்ட்ஸையே கொண்டு இருக்கேன், நான் எந்த அளவுக்கு ஈக்குவலண்டா இருக்க முடியும், இருந்தாலும் நான் வந்து யூனோவை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருக்கக்கூடிய கல்லுகள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான், மேலே எப்படியாவது ஏறி போயிடணும்னு சொல்லிட்டு. யூனோக்கு இருக்கிற தாட்டும் அதே தான் இருக்கு. என்னன்னா, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அடுத்த லைஃப் திருப்பி போய் பேசலாம், திருப்பி போய் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவளோட தாட் ப்ராசஸும் இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மீறு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அதாவது அடுத்த காட் யாருன்றது டிசைட் ஆயிடுச்சு, அது நம்ம யூனோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நேரம் டைம் ஆயிடுச்சு 28 ஜூலை. இப்போ அவளுக்கு ஒரு ட்ரிகர் ஆகுது போன்ல. என்னன்னு பார்த்தா, யூகி உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என்னன்னா, அவன் மேல இருந்து கீழே விழுந்தால அவன் ஃபுல்லா கீழே விழல, அவன் ஒரு கல்லுகளை பிடிச்சி நின்னுட்டு அது மேல இருந்து ஏறி வர ட்ரை பண்றான். அவன் ஏறி வரதை பார்த்தோன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் எங்கேயும் ஏறி வராதுடா, நீ அப்படியே போயிடுறா, இல்லைன்னா நிறைய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் அவன் மனசுல ஒரு ஓரத்துல அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட யூனோக்கும் இருக்கு. ஆனா மீறு தான் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதை கெடுத்துக்கிட்டே இருக்கா. அவனும் ஏறி வர ட்ரை பண்ணிட்டே இருக்கான், நான் அவனை எப்படியாவது சேவ் பண்ணுவேன், யூனோ நீ நானும் ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வர நேரம் அவன் கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராக்ல வைக்கிறான், ராக் உடஞ்சு அப்படியே கீழே விடுறான். அவன் கீழே விழும் போது அவனை பிளாக் கலர் உருவம் போட்டிருக்க ஒருத்தவங்க வந்து அப்படியே தூக்கிட்டு போறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா அது நம்ம நைன் வந்தோடனே மீறுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம யூனோக்கு ஒண்ணு புரியல, இவன் எப்படி உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, கருப்பு கலர் பால் மாதிரி சொல்லிட்டு. அது எல்லாத்துல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா நம்மளோட 9. ஆனா நம்ம மீறு சும்மா இல்ல, பயங்கரமான ஒரு மிசைல் அட்டாக் விடுறா. அந்த மிசைல் அட்டாக் டைரக்டா போய் அட்டாக் பண்ண போது அப்ப அவ அது எல்லாத்தையுமே ஈஸியா தடுத்துட்டா.
அப்ப மீறு மீறு என்ன சொல்றானா, ஓ இந்த டைம் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ற ஆள் உனக்கு ஏதாவது பவர் கொடுத்துட்டான் அப்படிதானே, அப்படியே போயிட்டு தரையை உடைக்கிறா, உடைச்சு தரை எல்லாமே நொறுங்கு. மீறு மீறு என்ன பண்றா, உடனே யூனோவை பிடிச்சிட்டு அப்படியே அவ வந்து தேர்ட் டைம் லைன் போலான்னு சொல்லிட்டு அவ அப்படியே டைம் லைனுக்கு போறா. இந்த டைம்ல நம்ம பைபிளையும் கேட்கறா, நானும் அவங்க பின்னாடியே போனோம், தேர்ட் டைம் லைன்ல இருந்து அவங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேவா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு அப்படியே போறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொண்ணு வந்து செம்ம ஃபாஸ்டா போனால 9, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி அப்படியே போயிட்டு ஒரு பில்டிங்ல போய் விடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம பையனுக்கு ஒரு டவுட் இருக்கு, எப்படி நீ உயிரோட இருந்த, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்போ அவ எல்லா சீக்வன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா, அது பாம் பிளாஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவளை காப்பாத்துனது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ற கடவுள். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட 9 வந்து டைம் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ற கடவுள் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருந்தா. அதாவது 11ஓட பவர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்லி அட்டாக் பண்ணாரு பாத்தீங்களா இவர. அந்த டைம்ல தான் மீறு மீருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது, நான் என்னோட பாதி பவர் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு, இப்ப இருக்கக்கூடிய மீறு மீறு வந்து பார்த்தா என்னோட ஜென்ரேஷன், அதாவது என்னோட டைம் லைன்ல வரக்கூடிய ஒரு கிரீச்சர் கிடையாது. அது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் லைன்ல இருக்கக்கூடிய ஆளு. அது யாருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தா யூனோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காக என் பவரை பாதி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பவர் எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து உயிரோட இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன் என்னவா இருக்குன்னா, எப்படியாவது போயிட்டு நம்ம இப்ப கரண்ட்ல இருக்க யூனோ வந்து காப்பாற்றணும். இப்ப இருக்கக்கூடியது அவங்க வந்து பார்த்தா தேர்ட் டைம் லைன்ல. சோ என்ன பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட போனை பாக்குறப்ப, அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்துல யூனோ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் டைம் லைன்ல இருக்கக்கூடிய பொண்ணை வந்து கொல்ல போறா, அதுக்குள்ள நம்ம போய் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ள பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய தேர்ட் டைம் லைன்ல இருக்கக்கூடிய யூனோவோட அம்மாக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. கால்ல பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏயோ நீ வீட்டுக்கே வர மாட்டியா, நீ ஒரு பொண்ணை கொண்டு வந்து இங்க வச்சிருக்க, அவளோட ஒரே தொல்லையா இருக்கு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, வேலை வேலைன்னு போயிட்டு இருந்தா இங்க குடும்பம்லாம் இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அது மானாவரியா கத்திட்டு இருக்கா. ஆனா அந்த ஆள் எப்பயோ போனை வச்சுட்டான், இவளும் போனை வச்சிட்டல, அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி இங்க எடுத்து வந்து வச்சிருக்க, ஏன் தாலியா இருக்கிறதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர நாஸ்தியா பேசிட்டு இருக்கா. பேசிட்டு அவ என்ன பண்றானா, அவகிட்ட வந்து பேசுறா. இப்ப கிட்டத்தட்ட என்னன்னா, யூனோ வந்து ஒரு அடிமை மாதிரி தான் அவங்க அம்மா நடத்திட்டு வராங்க. அவளை ஒரு கேஜ்ல போட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்க, நேச்சுரல் கால் வந்தா கூட எல்லாமே அங்கேயே தான் போய்க்கணும். அந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டடான இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவ ரொம்பவே சஃபகேட் ஆகி ரொம்பவே அழுதுட்டு ஒரு மாதிரி பேஷண்ட்லெஸ்ஸா அவ இருந்துட்டு இருந்திருக்கா. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மென்டலி அஃபெக்டட் பர்சனா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க பெருசா கேர் பண்ணிக்கல, இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெருசா கேர் பண்ணிக்காதனால இது ஒரு அடாப்டட் சைல்ட்னால அதை வந்து எவ்வளவு குடும்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு வந்து அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது, அவளை இன்னும் அம்மாவா தான் பாத்துட்டு இருக்காங்க. என் கற்பனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க காட்டுறாங்கன்னா 6ஓட இடத்த தான் காட்டுறாங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சீக்வன்ஸ். அப்போ 6 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் சொசைட்டில ஒரு ஹெட் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வணக்கம்மா, இந்த மாதிரி வந்து உங்க அம்மா அப்பா வந்து 2 பேரும் வெளியில டிராவல் பண்ண போயிட்டு இருக்காங்க, நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, எங்க அப்பாவை ரொம்ப சரக்கு அடிக்க வேணாம்னு சொல்லுங்க, அது உடம்புக்கு நல்லது இல்ல, எதா இருந்தாலும் எங்ககிட்ட பேச சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த ஆள் கேட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்காக அந்த ஆள் போறான். அப்ப அவன் என்ன பிளான் பண்றான்னா, நான் வந்து பயங்கரமான ஒரு குண்டு வச்சிருக்கேன் இந்த வண்டியில, இதோட அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போடுவாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றதாண்டி நீ கேப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஈவிலா பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கம்ப்ளீட்டா நாஸ்தி பண்ணி அவன் சொல்ற மாதிரி இந்த பொண்ணை டியூன் பண்ணி வச்சிருவான். சோ அந்த சீக்வன்ஸ்லாம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்றதா நமக்கு தெரிய வருது. என் கற்பனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 11 வந்து இந்த டைரி எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடியே சொன்ன மாதிரி இவரும் நம்மளோட டைம் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ற கடவுளும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரி யூசர்ஸ் ஒரு ஆளுக்கு இந்த பவரை கொடுக்கலான்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டுருந்தாங்க. சோ அது எல்லாத்தையுமே எடுத்து வந்து அந்த ஆள்கிட்ட சொல்றப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா அடுத்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணணும், யார் யார் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லி அவனுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையனும் 9 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பொண்ணு யூனோ வீட்டுக்கு வராங்க. அப்படி பாக்குறப்போ இந்த டோருக்குள்ளதான் வந்து பார்த்தா யூனோ இருக்கா, அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இல்ல அதெல்லாம் பண்ணாத, அதாவது ஃபர்ஸ்ட் டைம்ல யூனோ வந்தா மட்டும் அவகிட்ட சண்டை போடலாம், இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணி இந்த டைம்ல நான் மாத்தாத அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இல்ல நான் ஒரு வாட்டி பாத்துக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கதவை திறந்து பாக்குறான். பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு மாதிரி பயங்கரமா துர்நாற்றம் அடிக்குது. அப்படியே ஒரு மாதிரி, அதாவது யூரின் மோஷன் எல்லாமே அங்க போய் வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த நாத்தம் அப்படி அடிக்குது. டைம் வரமாட்டேன்னு சொல்றா. இவன் உள்ள போயிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்குறப்போ அவ வந்து கரெக்டா கீழே கிடக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து தின்னுருக்கா. அப்ப அவளுக்கு தொண்டையில கட்டிக்கிட்டு அது சோக் ஆயிருக்கு. சோ இதை பார்த்து அவன் என்ன பண்றானா, உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்றான். டே இதெல்லாம் பண்ணாதடா, நீ டைம் லைன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, இப்படியே விட்டு அவ இறந்து போயிடுவா, அவளை யாராவது வந்து காப்பாத்திட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங்கை உடைச்சுக்கிட்டு ஒருத்தங்க உள்ள வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூனோ வரா. அவன் என்ன சொல்றானா, அப்பா உன் டைரி செம்ம ஃபாஸ்டா, நான் இங்க வரதுக்கு முன்னாடியே நீ வந்துட்டல, பரவாயில்ல, இருந்தாலும் நான் உனக்கு 2 கெஸ்ட்டை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்க அம்மா அப்பாவோட உருவத்தை காட்டுறான். அம்மா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க, நீ அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துட்டு உங்க அம்மா அப்பா நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அம்மா அப்பான்னு சொல்லி அவங்க கிட்ட வரது நம்மளோட 9 என்ன பண்றான்னா, இவங்க 2 பேரும் அப்படியே தூக்கிட்டு அப்படியே பறந்து போறான். அப்படி பறந்து போறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையன் சொல்றான், என்ன விடுங்க எங்க அம்மா இருக்காங்க கீழே, நான் அவங்க கிட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டே அவங்க இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுரா, அது சும்மா ஒரு உருவம் தான், அவங்க எதுவும் நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே கதறிட்டு இருக்கான் நம்ம பையன்ல. அவனை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு பில்டிங்ல போட்டு என்ன சொல்றான்னா, டே
உனக்கு ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன், நீங்க வந்தது யாருக்காக? யூனோ வந்து இந்த எக்ஸிஸ்டிங் யூனோவை கொல்லக்கூடாதுன்ற சீக்வன்ஸ்க்காக தான் நீ வந்த. இப்ப நீ சொல்றபடி பார்த்தா இப்ப இருக்க இவளையும் காப்பாத்தணுமா, உங்க அம்மா அப்பா கூடயும் போய் நீ சேரணுமா, இல்லனா வந்து அவளை தடுக்கணுமா? இதுல எதை நீ பிளான் பண்ண போற, எதை நீ பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை நாளைக்கு பார்க்கலாம். அண்டர் தென் பாய் ஃப்ரம் ஹரிகிரன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு சேனல். தேங்க்யூ.